நீயே செய். Do it yourself. நான் சொல்ல சொல்ல பின்னாடியே என் கூட பேசிட்டே வாங்க. Do it yourself. இதை செய். Do it. Do it. போகலாம். Let's go. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம போகலாம். Let's go. Next one. பிறகு பார்க்கலாம். See you later. See you later. நான் மறந்துட்டேன். I forgot. I forgot. எனக்கு இது பிடிச்சிருக்கு. I like this. I like this. எனக்கு இது பிடிக்கல. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. I don't like this. I don't like this. போய் பாரு. Go and see. Go அப்படின்னா போ. See அப்படின்னா பாரு. Go and see. போய் பாரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவன் என் நண்பன். He is my friend. He is my friend. அவர்கள் என்னுடைய நண்பர்கள். எப்படி சொல்லலாம்? They are my friends. They are my friends. மெதுவா பேசு. Speak slowly. Speak slowly. நேரம் முடிஞ்சு. Time is up. Time is up. அதை தொடாத. Don't touch that. Don't touch that. நான் வீட்டில் இருக்கேன். ஃப்ரெண்ட்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. I'm at home. I'm at home. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் சென்னையில் வசிக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? I live in Chennai. I live in Chennai. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் மதுரையில் வசிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆன்சரையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாளைக்கு பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. See you tomorrow. See you tomorrow. யார்கிட்டையும் சொல்லாத. Don't tell anyone. Don't tell அப்படின்னா சொல்லாதே. anyone அப்படின்னா யார்கிட்டையும். இப்போ சேர்ந்து பேசுங்க. Don't tell anyone. யார்கிட்டையும் சொல்லாத. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு இப்போ நேரம் இல்லை. எனக்கு இப்போ டைம் இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. I don't have time now. I don't have time now. எனக்கு இப்போ நேரம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன். உனக்கு புரியுதா? Do you understand? Do you understand? எனக்கு புரியுது. உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொல்ல சொல்ல நீங்கள் பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேனோ மறக்காமல் அதை பின்னாடியே பண்ணிகிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ வர்றியா? Do you come? Do you come? நீ எப்போ வந்த? கேட்பாங்களா, ஊருக்கு போன உடனே நம்மளை அப்போ தான் பார்ப்பாங்க. நீ எப்போ வந்த? இது எப்படி கேட்பாங்க அவங்க? When did you come? When did you come? நீ எப்போ வருவ? வீட்டில் அம்மா அப்பா ஃபோன் பண்ணி கேட்பாங்க பார்த்தீங்களா, நீ எப்போ ஊருக்கு வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி கேட்பாங்க? When will you come? When will you come? இப்போ இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை என்ன பண்ணணும்? குட் காமெண்ட்டில் பண்ணணும். ஈஸியாக புரியுதா? வீடியோவுக்கு நீங்கள் இன்ன வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. I love you. நான் உன்னை மறக்க மாட்டேன். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் உன்னை மறக்க மாட்டேன். இது எப்படி சொல்லலாங்க? I will not forget you. I will not forget you. இந்த will not இது எப்படி பேசலாம் அப்படின்னா won't. I won't forget you. இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் அழுத்தி பேசுகிறேன் பாருங்களேன். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை மறக்க
மறக்கவே மாட்டேன். இது எப்படி சொல்லலாங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. I will never forget you. I will never forget you. என் கூட சேர்ந்து பேசுங்க. I will never forget you. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். We are happy. We are happy. அவன் சந்தோஷமாக இருக்கிறான். He is happy. He is happy. நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். இப்போ நம்ம போகலாமா? என் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், இப்போ நம்ம போகலாமா? இதை நான் எப்படி அவங்ககிட்ட கேட்பேன்? ஷால் வி கோ நவ்? ஷால் வி கோ நவ்? இப்போ நம்ம போகலாமா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இது எவ்வளவு? ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச் இஸ் திஸ்? இது எவ்வளவு? உன்னுடையது எது? 2 பேனா இருக்கும். இதில் ஒன்று எதுன்னு சொல்லி கேட்போம் பார்த்தீங்களா? உன்னுடையது எது? விச் இஸ் யுவர்ஸ்? விச் இஸ் யுவர்ஸ்? என்ன தொடாத. டோன்ட் டச் மீ. டோன்ட் டச் மீ. என்ன பாரு. லுக் அட் மீ. லுக் அட் மீ. அவன் போகட்டும். இதை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லுவோம். எப்படின்னா, அவனை போக விடு. இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரே மீனிங் தாங்க. என்ன அப்படின்னா, லெட் ஹிம் கோ. லெட் ஹிம் கோ. அவன் போகட்டும், அவனை போக விடு. இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். பாருங்கள், அவன் செய்யட்டும், அவனை செய்ய விடு. 2க்கும் இங்கிலீஷில் ஒரே ஆன்சர் தாங்க வரும். எல்லாருக்குமே சூப்பராக ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் யோசிக்கிறீங்க, டக்குன்னு வாயை திறந்து பேசுங்க. சூப்பருங்க, பேசிட்டேங்க. அப்படியே உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்லைங்க. நீங்கள் என் கூட பேசினாவே போதும், எனக்கு சந்தோஷம்தான். வீடியோ பிடிச்சிருக்காங்க? ஈஸியாக இருக்குதா? சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அண்ணங்கிட்ட கேட்கலாம். நான் உங்கள் அண்ணன் தான். ஓகேங்களா? எப்பயும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். ஏதாவது கேள்வினா டக்குன்னு கேட்கணும். நான் சொல்ல சொல்ல பின்னாடியே பேசிகிட்டே வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்களேன். அவள் வருகிறாளா? இது நம்ம பேச்சு வழக்கில் அவள் வராளா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? டஸ் ஷீ கம்? டஸ் ஷீ கம்? நெக்ஸ்ட் ஒன், அவள் சமைக்கிறாளா? சூப்பருங்க. டஸ் வச்சு தான் கேட்கணும். கேளுங்க பக்கம். டஸ் ஷீ குக்? டஸ் ஷீ குக்? அவள் சமைக்கிறாளா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? எனக்கு நீ வேணும். இது எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் யூ. ஐ வாண்ட் யூ. இது என்ன? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? இது ஒரு கார். திஸ் இஸ் அ கார். திஸ் இஸ் அ கார். இது என்னுடைய கார். திஸ் இஸ் மை கார். திஸ் இஸ் மை கார். இந்த கார் என்னுடையது. திஸ் கார்ஸ் மைன். திஸ் கார்ஸ் மைன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க. மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபைல் நாங்கள் லான்ச் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் கான்செப்டாக இருக்குங்க. 10 days and 5 days மொத்தமாக 15 days கிளாஸஸ்க்கான பிபிடி ஃபைல் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. 2வது ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 2000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 200 சென்டென்ஸ் பார்க்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் இருக்கும். தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 249 பேஜஸ் கிட்ட இருக்கும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ். இதே மாதிரி 2000 வார்த்தைகளை தமிழ் டு இங்கிலீஷில் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். மொத்தமாக 3 ஃபைல் இருக்குதுங்க. உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாங்க. இதை எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்பிள் தாங்க. இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதுதான் எங்களுடைய கூகுள் பே நம்பர்.
உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து இதே வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபைல் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஃபைலை எங்கள் டீம் வெரிஃபை பண்ணிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஃபைலை சென்ட் பண்ணிடுவாங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாங்க. அடுத்து பாருங்களேன், அவன் யார்? அவன் யாரு? ஹூஸ் ஹீ? ஹூஸ் ஹீ? அவன் என் தம்பி. ஹீஸ் மை பிரதர். ஹீஸ் மை பிரதர். அவன் என் நண்பன். ஹீஸ் மை ஃப்ரெண்ட். ஹீஸ் மை ஃப்ரெண்ட். அவள் என் சகோதரி. ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? காமெண்ட்டில் பண்ணுங்க. உன் பெயரை எழுது. ரைட் யுவர் நேம். ரைட் யுவர் நேம். நான் என் பெயரை எழுதுகிறேன். ஐ ரைட் மை நேம். ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுகிறேன். என் பெயர் அப்படின்னா மை நேம். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நீ எப்படி இருக்க? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. சூப்பர். வாய் திறந்து பேசுங்க. ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? அவன் எப்படி இருக்கான்? இது எப்படி கேட்கலாம்? ஹவுஸ் ஹீ? ஹவுஸ் ஹீ? அவன் நன்றாக இருக்கிறான். ஹீஸ் ஃபைன். ஹீஸ் ஃபைன். இப்போ இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். நீ ஏன் தாமதமாக வந்தாய்? ஒய் ஆர் யூ லேட்? ஒய் ஆர் யூ லேட்? எனக்கு ஒரு பேனா கொடு. கிவ் மீ அ பென். கிவ் மீ அ பென். அதை உடைக்காத. டோன்ட் பிரேக் இட். டோன்ட் பிரேக் இட். பயப்படாத. டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட். பள்ளிக்கு போ. பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? ஸ்கூலுக்கு போ. கோ டு ஸ்கூல். கோ டு ஸ்கூல். வீட்டுக்கு போ. இது எப்படி பேசலாம்? நிறைய பேர் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா கோ டு ஹோம் அப்படின்னு பேசுகிறீங்களா? டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசாதீங்க. கோ ஹோம் மட்டும் பேசுங்க. எங்கெல்லாம் வீடு, நம்மளுடைய வீடை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே டு வரக்கூடாதுங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஐ கோ ஹோம் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? ஐ கோ டு ஹோம் அப்படின்னு பேசாதீங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? உன் கையை கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட். வாஷ் யுவர் ஹேண்ட். நேரத்திற்கு சாப்பிடு. அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தம்பி நேரத்துக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஈட் ஆன் டைம். ஈட் அப்படின்னா சாப்பிடு. ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்திற்கு. இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன். நேரத்திற்கு தூங்கு. எப்படி பேசலாம்? சூப்பருங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. தூங்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஸ்லீப் ஆன் டைம். தட்ஸ் ஆல். ஸ்லீப் ஆன் டைம். இப்போது இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? எங்கே வாய் திறந்து பேசுங்க. கையோட காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? ஈஸியாக புரியுதா? அங்கே உட்காரு. சிட் தேர். சிட் தேர். அங்கே உட்காராத. டோன்ட் சிட் தேர். டோன்ட் சிட் தேர். நம்ம போகலாம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. நம்ம சாப்பிட்லாம். லெட்ஸ் ஈட். லெட்ஸ் ஈட். நம்ம விளையாடலாம். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தாங்க ஆன்சர் பண்ணணும். இங்கே இரு. ஸ்டே ஹியர். ஸ்டே ஹியர். மெதுவாக சாப்பிடு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெதுவாக சாப்பிடுப்பா. ஈட் ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி. அதை எனக்கு கொடு. கிவ் மீ தேட். கிவ் மீ தேட். இதை எடுத்துக்கொள். டேக் திஸ். டேக் திஸ். அதை அங்கேயே வை. கீப் இட் தேர். கீப் இட் தேர். வெளியே போ. கோ அவுட் சைட். கோ அவுட் சைட். உள்ள போ. கோ இன்சைட். கோ இன்சைட். அவுட் சைடு அப்படின்னா வெளியே, இன்சைடு அப்படின்னா உள்ளே. புரியுதா? ஈஸியாக இருக்குதா? பேசாத. டோன்ட் டாக். டோன்ட் டாக். விளக்கை அணை.
Turn off the light. Turn off the light. எனக்கு உன் பேனா கொடு. Give me your pen. Give me எனக்கு கொடு your pen. உன்னுடைய பேனா. என்னை பின்தொடர். Follow me. Follow me. எனக்கு பதில் சொல். Answer me. Answer me. அங்கே நில்லு. Stop there. Stop there. எனக்கு டீ பிடிக்கும். I like tea. I like tea. எனக்கு காஃபி பிடிக்கும். ஆன்சர் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க, ஓகேங்களா? நான் பிஸியாக இருக்கேன். I am busy. I am busy. இப்போ இதுவே நான் பிஸியாக இருந்தேன்னா எப்படி பேசலாம்? I was busy. I was busy. இப்போ இதுவே நான் பிஸியாக இருப்பேன் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இது எப்படி நான் சொல்வேன்? I will be busy. I will be busy. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? அடுத்து பாருங்களேன். அவன் பிஸியாக இருக்கிறான். He is busy. He is busy. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. எங்க உங்களோட ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணிடுங்க. அடுத்து பாருங்களேன். மழை பெய்கிறது. இட் இஸ் ரைனிங். இட் இஸ் ரைனிங். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் குக்கிங். ஷீ இஸ் குக்கிங். அவன் படித்து கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் ஸ்டடியிங். ஹீ இஸ் ஸ்டடியிங். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். we are eating. we are eating. பொய் சொல்லாத. don't lie. don't lie. என்ன நடந்துச்சு? what happened. what happened. அதை மறந்துவிடு. forget it. forget it. என்னை மறந்துவிடு. forget me. forget me. என்னால் ஆங்கிலம் பேச முடியும். I can speak English. I can speak English. என்னால் ரொம்ப நல்லா ஆங்கிலம் பேச முடியும். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. என்னால் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறேன். அதனால் என்னால் கண்டிப்பாக நல்லா ஆங்கிலம் பேச முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஓகேங்களா? நான் இருக்கேன், பயப்படாதீங்க. அதுவா நம்மளான்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஓகே, இதை எப்படிங்க பேசலாம்? என்னால் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். உங்களால் நல்லா ஆங்கிலம் பேச முடியும். சந்தோஷமாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களால் பேச முடியுங்க. நிச்சயமாக பேச முடியும். உறுதியாக பேச முடியும். இப்போ அடுத்து பாருங்களேன். என்னை பிறகு அழைக்கவும். கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர். மறுபடியும் முயற்சி செய். ட்ரை அகைன். ட்ரை அகைன். அமைதியாக இரு. கீப் குவைட். கீப் சைலண்ட். எப்படின்னாலும் சொல்லலாம், ஓகேங்களா? நன்றாக உட்காரு. சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. என்னை மறந்து விடாத. என்னை மறக்காதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டோன்ட் ஃபர்கெட் மீ. டோன்ட் ஃபர்கெட் மீ. என்னை கிண்டல் செய்யாத. என்னை கிண்டல் பண்ணாதான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டோன்ட் டீஸ் மீ. டோன்ட் டீஸ் மீ. வீட்டில் இரு. ஸ்டே ஹோம். ஸ்டே ஹோம். நன்றியுடன் இரு. பி தேங்க்ஃபுல். பி தேங்க்ஃபுல். விட்டு விடாத. நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். கொஞ்சம் தண்ணீர் குடி. ஹாவ் சம் வாட்டர். ஹாவ் சம் வாட்டர். இந்த இடத்துல ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை விட ஹாவ் வச்சு பேசினா பக்காவாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஹாவ் சம் வாட்டர். அடுத்து பாருங்களேன். ஒரு வினாடி காத்திரு. வெயிட் அ செகண்ட். வெயிட் அ செகண்ட். ஒரு நிமிடம் காத்திரு. வெயிட் அ மினிட். வெயிட் அ மினிட். பணத்தை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் மணி. டோன்ட் வேஸ்ட் மணி. நேரத்தை வீணாக்காத.
Don't waste time. Don't waste time. தண்ணீரை வீணாக்காதே. Don't waste water. Don't waste water. சாப்பாட்டை வீணாக்காதே. Don't waste food. Don't waste food. நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கேட்போம் பார்த்தீங்களா. Where are you going? Where are you going? அடுத்து பாருங்களேன். எனக்கு பசிக்குது. இது எப்படி சொல்லலாங்க? I am hungry. I am hungry. அடுத்து பாருங்களேன். எனக்கு உன்னை பிடிக்கும். I like you. I like you. நான் களைப்பாக இருக்கிறேன். டயர்டாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. I am tired. I am tired. பிறகு என்னை கூப்பிடு. இதை எப்படி சொல்லலாம்? பிறகு என்னை கூப்பிடு. சிம்பிள் தாங்க. Call me later. Call me later. நம்ம ஏற்கனவே இந்த சென்டென்ஸ் பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு கற்றுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். எனக்கு தெரியும். எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். எங்கே வாய் திறந்து பேசுங்க. I know. I know. எனக்கு தெரியும். இப்போ இதை நெகட்டிவாக எப்படி பேசலாம்? எனக்கு தெரியாது. I don't know. I don't know. எனக்கு தெரியாது. இப்போ இதுவே இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பண்ணியிருக்கோம்? எம்பசிஸ் பண்ணி எதுவும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுவும் தெரியாது. I don't know anything. I don't know anything. எனக்கு எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் உன்னை வெறுக்கிறேன். எப்படி சொல்லலாம்? I hate you. hate அப்படின்னா வெறுக்கிறது. I hate you. நான் உன்னை வெறுக்கிறேன். அடுத்து பாருங்களேன். எனக்கு உதவி தேவை. I need help. I need help. கழிப்பறை எங்கே இருக்கிறது? Where is the toilet? Where is the toilet? எனக்கு புரியுது. I understand. I understand. எனக்கு புரியல. I don't understand. I don't understand. இப்போ இதுவே இந்த சென்டென்ஸை இன்னுமே கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு எதுவும் புரியலை. I don't understand anything. I don't understand anything. எனக்கு எதுவும் புரியலை. இது மிகவும் விலை உயர்ந்தது. It's too expensive. It's too expensive. இது எனக்கு கொடு. Give me this. Give me this. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். I am watching TV. I am watching TV. எனக்காக காத்திரு. Wait for me. Wait for me. எனக்காக செய். Do for me. Do for me. எனக்காக வா. எனக்காக போ. உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டில் இன்ன வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையாக வீடியோ பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன். இன்று வெப்பமாக இருக்கிறது. இட்ஸ் ஹாட் டுடே. இட்ஸ் ஹாட் டுடே. இன்று குளிராக இருக்கிறது. இட்ஸ் கோல்ட் டுடே. இட்ஸ் கோல்ட் டுடே. நான் தமிழ் கற்றுக்கொள்கிறேன். ஐ ஆம் லேர்னிங் தமிழ். ஐ ஆம் லேர்னிங் தமிழ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்கும். பண்ணிடுறீங்களா? மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நான் திரும்பி வருகிறேன். ஐ ஆம் கம்மிங் பேக். ஐ ஆம் கம்மிங் பேக். நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஐ ஆம் எக்ஸைட்டட். ஐ ஆம் எக்ஸைட்டட். ஃபேனை ஆன் பண்ணு. டர்ன் ஆன் தி ஃபேன். டர்ன் ஆன் தி ஃபேன். ஃபேனை ஆஃப் பண்ணு. டர்ன் ஆஃப் தி ஃபேன். டர்ன் ஆஃப் தி ஃபேன். கொஞ்சம் ஓய்வு எடு. டேக் சம் ரெஸ்ட். டேக் சம் ரெஸ்ட். திருடாத. டோன்ட் ஸ்டீல். டோன்ட் ஸ்டீல். கில்லாத. டோன்ட் பிஞ்ச். டோன்ட் பிஞ்ச். நீ வரணும். எப்படி சொல்லலாங்க? யூ ஷுட் கம். யூ ஷுட் கம்.
நீ வரக்கூடாது. You should not come. You should not come. நீ வரவே கூடாது. You should never come. You should never come. உண்மையை சொல்லு. Tell the truth. Tell the truth. உண்மையை பேசு. Speak the truth. Speak the truth. உன்னை கட்டுப்படுத்து. Control yourself. Control yourself. உன் வாக்குறுதியை காப்பாற்று. Keep your promise. Keep your promise. மரியாதையாக கேள். Ask politely. Ask politely. சரியாக எண்ணு. Count properly. Count properly. விதிகளை பின்பற்று. Follow the rules. Follow the rules. கவனம் செலுத்து. Pay attention. Pay attention. தொடர்ந்து கற்றுக்கொள். Keep learning. Keep learning. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய கடல். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீப் லேர்னிங் எவ்ரிடே. நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டுட்டே இருங்க. ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? தொடர்ந்து கற்றுக்கொள் அப்படின்னா கீப் லேர்னிங். அடுத்து பாருங்களேன். அவனிடம் பேசு. டாக் டு ஹிம். டாக் டு ஹிம். அவளிடம் பேசு. டாக் டு ஹர். டாக் டு ஹர். என்னிடம் பேசு. எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன். சரியாக பதில் சொல். ஆன்சர் ப்ராப்பர்லி. ஆன்சர் ப்ராப்பர்லி. தொடர்ந்து முயற்சி செய். கீப் ட்ரைங். கீப் ட்ரைங். அறையை சுத்தம் செய். க்ளீன் த ரூம். க்ளீன் த ரூம். தயவு செய்து உள்ளே வா. ப்ளீஸ் கமின். ப்ளீஸ் கமின். இதை ரகசியமாக வைத்துக்கொள். கீப் திஸ் செக்யூர். கீப் திஸ் செக்யூர். உன் முகத்தை கழுவு. வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் யுவர் ஃபேஸ். உன் கைகளை கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாக்குவாதம் வேண்டாம். டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. வெளியே காத்திரு. வெயிட் அவுட் சைட். வெயிட் அவுட் சைட். என்னிடம் சொல். டெல் மீ. டெல் மீ. அவனிடம் சொல். டெல் ஹிம். டெல் ஹிம். அவளிடம் சொல். டெல் ஹர். டெல் ஹர். நான் சாப்பிட்டேன். ஐ ஏட். ஐ ஏட். நான் சாப்பிட்டேன். நான் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஏட் டூ மச். ஐ ஏட் டூ மச். நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? பிடிச்சவங்ககிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு see you. ஐ வாண்ட் டு see you. நான் விளையாட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ப்ளே. ஐ வாண்ட் டு ப்ளே. நான் பிரியாணி சமைக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு குக் பிரியாணி. ஐ வாண்ட் டு குக் பிரியாணி. சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. நத்திங் டு ஈட். நத்திங் டு ஈட். பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நத்திங் டு டாக். நத்திங் டு டாக். வர விரும்பினால் வா. இஃப் யூ வாண்ட் டு கம், கம். இஃப் யூ வாண்ட் டு கம், கம். போக விரும்பினால் போ. இஃப் யூ வாண்ட் டு கோ, கோ. இஃப் யூ வாண்ட் டு கோ, கோ. ஈஸியாக இருக்குதா? இப்போ இதே மாதிரி இங்கே நான் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேங்க. இந்த 5 சென்டென்ஸ்க்கும் உங்கள் எல்லாருடைய ஆன்சரையும் மறக்காமல் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். நான் சாப்பிடுவதற்கு விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட். உன்னால் இதை செய்ய முடியுமா? கேன் யூ டூ திஸ்? கேன் யூ டூ திஸ்? என்னால் இதை செய்ய முடியும். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. என்னால் இதை செய்ய முடியும். ஐ கேன் டூ திஸ். ஐ கேன் டூ திஸ். என்னால் இதை செய்ய முடியாது. ஐ கேன் நாட் டூ திஸ். இந்த கேன் நாட்டை நம்ம காண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ காண்ட் டூ திஸ். ஐ காண்ட் டூ திஸ்.
நீ சொன்னால் நான் வருவேன். நம்ம பேச்சிலக்கில் எப்படி பேசுவோம்? நீ சொன்னால் நான் வருவேன். I will come if you say. I will come அப்படின்னா நான் வருவேன். If you say அப்படின்னா நீ சொன்னால். எங்க பேசுங்க. I will come if you say. இதை நம்ம I'll come if you say இப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீ சொன்னா நான் போவேன். I will go if you say. I'll go if you say. நீ சொன்னா நான் செய்வேன். எங்க உங்களோட ஆன்சர் இதை கமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணுங்க. அடுத்து பாருங்களேன். நீ இப்போவே இதை செய்யணும். You should do this right now. You should do this. நீ இதை செய்யணும் right now அப்படின்னா இப்போவே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் உனக்காக செய்தேன். I did for you. I did for you. நான் உனக்காக செய்கிறேன். I do for you. I do for you. இப்போ ஃபைனல் சென்ஸ் பாருங்களேன். நான் உனக்காக செய்வேன். I will do for you. I will do for you. I hope உங்களுக்கு இந்த 200 வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதை விட நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடி பேசிட்டு வரத நிறைய பேர் எனக்கு சொல்லும்போது அதை விட பயங்கர சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருக்கு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.